ஸோ அப்போ உள்ள ஒரு மொசக்குட்டி யாருக்குமே தெரியாத ஒரு மொசக்குட்டி. ஏன்னா ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மொசக்குட்டியாக இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மொசக்குட்டி எப்படி சார்? வாய்ப்பு இருந்தால் தான் கொடுங்க சார். அப்படி ஷூட்டிங் டைம் கூப்பிட்றேன்டா வாடா. இல்லை சார் நான் நடிக்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், கூப்பிட்றேன்டா அப்படின்னாரு. அது ரொம்ப ஹாப்பி. உடனே நான் என் தம்பியை போய் கட்டி பிடிச்சி வரண்டு ஏன்னா பாலா சார் ஆஃபீஸ்லேருந்து வருது இல்லை. கண்டிப்பாக சார் வணக்கம் சார். மொசக்குட்டி ஒரு நிமிஷம் சார், ஏதோ ஒரு யோசனையாக இருந்தீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் ஒன்றும் இல்லை சார், 3 மாதம் வாடகை கொடுக்கல, ஊருக்கு கிளம்பலான்னு ஐடியா பண்ணிட்டேன். ஓப்பனாக சொல்லிட்டேன் ஊருக்கு கிளம்பலான்னு ஐடியா பண்ணிட்டேன். அதுதான் சார் டென்ஷன். ஒன்றும் இல்லை, இப்போ கூட நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கு, 1 வருஷம் ட்ரை பண்ணுங்க எனக்காக அப்படின்னாரு. சார் செத்துருவேன் சார் அப்படின்னு. இல்லை ஒரு 3 மாதமாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. சாரே இப்படி சொல்கிறாரு, என்ன அப்படி நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிற ஒரு விஷயம் எனக்கு அப்போ தான் தோணுச்சு. சொல்லிட்டு மறுநாள் என் ஃப்ரெண்டு கூட ஆஃபீஸில் போகிறேன், வரிசையாக வருதுங்க. மாக்கா பண்ணா கூட 3 படம், அட்டி கடலை மாணிக்க அப்படியே வரிசையெல்லாம் வருது, பணம் காய்க்கிற மரம் அப்படி இப்படின்னு வருது. எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை. அப்போ நம்ம என்னடா இது ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஒன்றா வரிசையெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. 2.0 ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க, என்னமோ ஒன்று கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி. சாப்பிட்டுட்டு இருக்க டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க. சார் இல்லை சார், அண்ணா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்கண்ணே, நீங்கள் நான் டைலாக் சொல்கிறேண்ணே, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்கண்ணே அப்படின்னு. சார் உக்காந்தார் சங்கர் சார். என்ன சார் வணக்கம் சார். வணக்கம் சார் கிளீன் ஓகே ஒன்று எது சொல்ல ஓகே. சங்கர் சார் பார்த்துறாங்களா? பார்த்துட்டு அவர் நான் போய் அந்த கண்டர்நெட் ராலி இருக்குல்ல, ஆமாம் கிளீனரே நான் தான் உட்காடுறேன். உட்காந்து சார் சொல்கிறாரு, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மொசக்குட்டி சார். மொசக்குட்டி அண்ணா அண்ணனா உங்களுக்கு வந்து இப்போ இந்த சீனுக்கு வந்து டைலாக் இல்லை, நீங்கள் படுத்து தூங்கிட்டு வரணும் அப்படின்னாரு. வாக்கி டாக்கி ஒன்று பக்கத்தில் வச்சுட்டேன். அவர் வாக்கி டாக்கில் எடுத்து பேசுனாங்க. மொசக்குட்டி அண்ணா கிளீனர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்கண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ரைட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், வாக்கி டாக்கி எடுத்து சார் இது பண்ணால் எப்படி சார் இருக்கும் பாருங்க சார் அப்படின்ட்டு அந்த கண்ணாடிக்கு நேரம் காலத்துக்கு நீட்டிட்டு கில்லர் படுத்துருப்போம். அதே மாதிரி பார்த்துங்க. அது சார் சூப்பர்ண்ணா இதே ஓகேண்ணா அப்படின்ட்டாரு. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து டைலாக் சொல்றாரு. என்னடா சார் டைலாக் சொல்லி கொடுக்குறாரு, ஏன்னா பார்க்குறதே பெரிய சார் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ட்டு ரொம்ப அப்புறம் என்ன சார் ரொம்ப என்ன மொசக்குட்டி என்ன விடவே மாட்டார். சென்னை டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா மொசக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பிரபலமான ஒரு கேரக்டர். அது எந்த படத்துலேருந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஜெய்பீம் படத்தில் மொசக்குட்டி அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சு. பிகாஸ் இவர் வந்து இவருடைய ஆரம்பகட்ட சினிமா கால லைஃப் அப்படின்றப்ப அதை பார்க்குறப்ப நம்ம வந்து ரொம்பவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவருடைய வாழ்க்கையில் இவருக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். வணக்கம். சாலிகிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து நானும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த சாலிகிராமம் வந்து அந்த ரோட்டில் பார்த்தோம்னா எல்லா டீ கடையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20-25 அந்த டீ கடையில் ஒரு டீ கடையில் நாங்கள் உங்களையும் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக டீ கடையில் எல்லா டீ கடையிலையுமே சாலிகிராமத்தில் எங்கே பார்த்தாலும் அந்த மொசக்குட்டி நிற்பான். கண்டிப்பாக. ஸோ அப்போ உள்ள ஒரு மொசக்குட்டி யாருக்குமே தெரியாத ஒரு மொசக்குட்டி. ஏன்னா ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மொசக்குட்டியாக இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மொசக்குட்டி எப்படி, இதோட வளர்ச்சி எப்படி, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆரம்ப காலகட்ட சினிமா லைஃப் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? நான் முதல்ல கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. கோயம்புத்தூரில் பஞ்சு மில்லில் வேலை பார்த்துட்டு உமா சங்கர் அந்த கம்பெனி தெரியும், அதில் நான் வேலை பார்த்துட்டுருக்குள்ள திடீர்னு அங்கே ஒரு ஆள் சூப்பர்வைசர், சரி நீலாம் நடிக்க போகலாங்கடா, எதுக்கு அங்கே வந்து பஞ்சு பிடிக்கிட்டு இருக்கு? ஓ அசால்ட்டாக சொல்லிட்டாரு நடிக்க போனேன். அங்கே போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இருந்தாலும் சொல்லவுன்னே கேரக்டர்லாம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு என்னை பார்க்குற டைமுக்கு ஃபுல்லாக நீ போகலான்டா, உனக்குலாம் வாய்ப்பு டக்குன்னு கிடைக்கும்டா, நீ போகலான்டா. அதுக்கப்புறம் என் தம்பி திருப்பூரில் மெட்ராஸில் வேலை பார்த்தான்.
கருணாநிதி அவன் பேர். ஓகே. அவன் வேலை பார்த்துட்டுல சிட்டி சென்டர் மயிலாப்பூரில் தான் வேலை பார்த்துருக்கான். அப்போ என்னை கூப்பிட்டான், அண்ணே வானே வந்து எதாவது ட்ரை பண்ணேன். வானே என்னடா அப்படின்னா வானே அப்படின்னா போனேன். போயிட்டு ஒரு ரூமு 9 பேர் தங்கிருக்காங்க ஒரு ரூமில். ஒரு ரூமில் 9 பேர். 9 பேர். ரைட்டு. நான் 10வது ஆளாக போகிறேன். ஹவுஸ் ஓனர் சேர்க்க மாட்டாங்க. என்னையா இது ரூமில் 10 பேர் வந்து தங்குறீங்க, எப்படி இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படிமா. ஆனால் என் தம்பி என்ன பண்ணுவான், நைட்டில் மெரினா பீச் இருக்குல்ல, ஆமாம், அங்கே போய் தூங்குவோம் 2 பேரும். ஓ 2 பேரும் நைட்டில் அங்கே தூங்குவோம்னே. தூங்கிட்டு பகலெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து ரூமில் தூங்குவோம். அப்போ கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் போச்சு. அப்புறம் என் தம்பி கொஞ்சம் நல்ல பேமெண்ட் ஒன்று வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சீட்டு வீடு, ஹாஸ்பிட்டல் சீட்டு ஒன்று, அதில் தங்கணும். தங்கிட்டு என் தம்பி டெய்லியும் எனக்கு 100-200 கொடுப்பான். போய் ட்ரை பண்ணேன். அப்போ நான் பாலா சார் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஆமாம், அப்போ நான் 1 வருஷமாகவே காலைல 10 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்து குளிச்சுட்டு பாலா சார் ஆஃபீஸ் போய் நிற்பேன். சார் 12 மணிக்கு வருவார். அப்போ வந்தார்னா காரை விட்டுக்கு இறங்க மாட்டார். காரை விட்டுக்கு இறங்கிட்டு தான் நடந்து உள்ளே போவார், கார்லேயே போக மாட்டார். ஆமாம். அப்போ பார்க்கல. அப்புறம் சாரை பார்த்து 2 வாட்டி மீட் பண்ணேன், பேசினார். சார் வாய்ப்பு இருந்தால் எதாவது கொடுங்க சார் அப்படின்னு. ஷூட்டிங் டைம் கூப்பிட்றேன்டா வாடா அப்படின்னு. இல்லை சார் நான் நடிக்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், கூப்பிட்றேன்டா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, அப்புறம் அதுலேயே வந்து கீதா மேம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் வந்து பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி. உடனே நான் என் தம்பியை போய் கட்டி பிடிச்சி வரண்டு ஏன்னா பாலா சார் ஆஃபீஸ்லேருந்து வருதுல்ல, கண்டிப்பாக அது அவங்க ரொம்ப கட்டி பிடிச்சி அந்த ஒரு சீன் பண்ணேன். யாரை கட்டி பிடிச்சிங்க? என் தம்பி கருணாநிதி. ஏங்க ரைட்டு. அப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்குள்ள அட்டு ஃப்ரெண்டு, அவர் ஆர்டிஸ்ட் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் தான் என்னை வந்து சாலிகிராமத்துக்கு உள்ளே எடுத்தது, உள்ள என்ட்ரி அவர் தான் உள்ளே எடுத்தார். உள்ளே எடுத்து அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வினத்து அவன் தான் ஆஃபீஸ்லாம் பைக்கில் கூப்பிட்டு போவான். யாரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, அவன் பைக்கில் தான் கூப்பிட்டு போவான். அவன் பைக்கில் கூப்பிட்டு போகல அப்படியே ஒரு சின்ன கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப 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 பிரச்சனைலாம் வேறு மாதிரி போயிடுச்சு. சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வாடகை தங்கணும்னா வாடகை கண்டிப்பாக அது ரொம்ப பிரச்சனையாச்சு. 3 மாதம் வாடகை கட்டல. 3 மாதம் 3000 ரூபா கட்டலை. அவன் என்ன பண்ணுவான்ப்பா, அவன்கிட்ட காசு இருந்தால் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிகிட்டு இருந்தான். கண்டிப்பாக சரி இதுக்கு மேலே வேலையாவது ஊரை பார்த்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நான் சாலிக்கிராம டீ கடைக்கு மணியண்ணா டீ கடை அந்த கரும்பு அங்கே போய் நின்றுட்டு இருக்கேன். அப்போ பரதேஷ் பாசுகர்னு ஒருத்தர், அவர் இப்படி ஆள் போடுறாரு. இந்த பைக்கில் வந்துட்டு ஏய் மசுகுட்டி அப்படின்னு கூப்பிட்டாரு. நானே இவர் ஆஃபீஸில் வர சொல்லியிருக்காங்களா வாடா. இல்லைண்ணா நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன் கிளம்புனேன் அப்படின்னு. சொல்கிறேன்ல வாடா அப்படின்னாரு. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேண்ணா அப்படின்னு. சொல்கிறேன்டா வாடா. சரி வரேன், எனக்கு ஒரு டீ ஒரு வடை வாங்கி தெரியாது. சரின்ட்டு அப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்தா போகிற வழியில வண்டியை நிப்பாட்டிட்டு தான் டீ வடையும் சாப்பிட்டு தானே அப்புறம் போகிறேன். போன உடனே செக்யூரிட்டி விட மாட்டேன், முடியெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். செக்யூரிட்டி விட மாட்டேன். அவரும் அப்படி தான் இருப்பார். யாரா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இல்லை சார் ஆஃபீஸில் வர சொல்லியிருக்காங்க. ஃபோன் அடி அப்படின்னா ஃபோன் அடிச்சு சார் இந்த ஆஃபீஸ் ஃபோனை செக்யூரிட்டி கொடுத்தோம். சார் உள்ளே போங்க சார் அப்படின்னா. அப்புறம் உள்ளே 2 பேரும் போகிறோம். போய் சோஃபாவில் உட்காந்துருக்கோம். இங்கேருந்து கோட் எடுத்து வந்தார். கூப்பிட்டது உங்களை, நான் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன் பேச்சனைக்கு. என்னையை கூப்பிட்டு போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ரைட்டு. உங்களுக்கு ஒரு 4 நாள் வேலை, சாங்கு 3 ரூபா ஒரு நாளைக்கு. என்ன படம்? எச்என் ஆரியா சார் படம். போகுது. என்னடா இது எனக்கு ஒரு பிடிக்குங்குது. அப்படியே அந்த மனுஷன் அப்படியே உட்காந்துருக்காரு. நேராக போனேன். சரி நீங்கள் வந்துருங்க, நாளைக்கு மோகன் ஷூட்டில் தான் ஷூட்டு அப்படின்ட்டு. அவரை கண்டுக்கவே இல்லை. இப்படி உட்காந்து நான் சொன்னேன் சார் சொல்லுங்கள். இல்லை அண்ணன் வந்தால் தான் சார் நான் வருவேன், நான் வர மாட்டேன் சார். இல்லை அவரே வர சொல்லிடுங்க அப்படின்னு. அது ஒரு திருப்தி. ஏன்னா பட் ஆனால் அந்த இடத்துக்கிட்ட அவருக்கு என்ன கேரக்டர்னு எதுவுமே சொல்லலை. வில்லன் சார் இருக்காரு, பொண்ணு சார், அவர் கூட நாங்கள் அடியால் அப்படிங்களா. அப்புறம் அந்த ஒரு விஷயம் போனோம். அப்புறம் போயிட்டு போச்சு, நல்லா போச்சு ஷூட்டிங்கு. சாங்கு தான் மேலே ஆடிக்கிட்டு இருக்குள்ளே கீழே நாங்கள் ஆடிக்கிட்டு இருப்போம், மேலே ஆடிக்கிட்டு இருப்பாங்க வேறு வருஷம். ஆடிக்கிட்டே ஒருத்தன் வந்து என்னை ஓவர்லாப் பண்ணுவோம். ஓகே, நான் முன்னாடி கேமரா முன்னாடி ஆடிக்கிட்டு இருப்பேன். வந்து என்னை இப்படி இந்த துணியை பிடிச்சி இழுத்துட்டு அவர் கேமரா முன்னாடி போகிறாரு. ரைட்டு. அப்படின்னா ஆரியா நான் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு
ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. என்னடா ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அப்படின்னு நான் பதட்டுறேன். நான் கூப்பிட்டு டேய் அப்படின்னாரு. அவன் சார் எங்கே ஆடிக்கிட்டு இருந்தேன்? சார் நான் மேலே ஆடிக்கிட்டு இருந்தேன். இப்போ மேலே ஆடினா மேலே தானே அவன் எதுக்கு கீழே வர? இல்லை சார் மேலே போய் ஆடு போ அப்படின்ட்டு அப்படின்னாரு. சரின்ட்டு நான் அப்படியே சைலண்டாக இருந்தேன். ஓரமாக அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன். ஜீவினாரு உங்களை. ஆமாம். யாரோட ஜீவிங்கிறாரு அப்படி திருப்பி பார்க்குறேன். ஜி உங்களை தான் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார். இல்லை நீங்கள் கேமராவை பார்த்து ஆடினா தானே உங்கள் ஃபேஸ் தெரியும். அவன் வந்து இருக்கிறான்னா நீங்கள் அப்படியே போயிடுவீங்களா அப்படின்னு. இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. ஒன்றும் இல்லை பிரேக் விட்டோன்னே என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு. ஓகே ஆரியா சார். ஆமாம். சரின்ட்டு பிரேக் விட்டுச்சு. சார் உக்காந்துருந்தார். சார் வணக்கம் சார். மசூட்டி ஒரு நிமிஷம் சார். ஏதோ ஒரு யோசனையாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் ஒன்றும் இல்லை சார், 3 மாதம் வாடகை கொடுக்கல. ஊருக்கு கிளம்பலான்னு ஐடியா பண்ணிட்டேன். ஓப்பனாக சொல்லிட்டேன். ஊருக்கு கிளம்பலான்னு ஐடியா பண்ணிட்டேன். அதுதான் சார் டென்ஷன். ஒன்றும் இல்லை, இப்போ கூட நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. 1 வருஷம் ட்ரை பண்ணுங்க எனக்காக அப்படின்னாரு. சார் செத்துருவேன் சார் அப்படின்னு. ஐயோ இல்லை ஒரு 3 மாதமாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. சாரே இப்படி சொல்கிறாரு, என்ன அப்படி நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிற ஒரு விஷயம் எனக்கு அப்போ தான் தோணுச்சு. சரிங்க சார், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சரிங்க சார்ன்ட்டேன். சொல்லிவிட்டு மறுநாள் என் ஃப்ரெண்டு கூட ஆஃபீஸில் போகிறேன். வினோத் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு மறுநாள் அதுக்கப்புறம் தேடுதல் இருக்குல்ல, கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிட்டேன். வரிசையாக வருதுங்க. மாக்கா பணம் கூட 3 படம், அட்டி கடலை மாணிக்க அப்படியே வரிசையெல்லாம் வருது. பணம் காய்க்கிற மரம் அப்படி இப்படின்னு வருது. எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை. அப்போ நம்ம என்னடா இது ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஒன்றா வரிசையெல்லாம் வந்துக்கிட்டு போச்சு. அப்போது சரி ஓகே ஆரேன் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது மறக்கவே கூடாதுல்ல அவரெல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தோன்ட்டு எங்கே போனாலும் நம்ம அண்ணனை ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து 2.0 அதில் கூப்பிட்டுருந்தேன். சூப்பர். 2.0 கூப்பிட்டு மேலே மாடிக்கு வர சொன்னாங்க. சரி நானும் போனேன். போயிட்டு ஒரு 2 செகண்ட் சொன்னாங்க. இதான் சீன்ஸு, அது ஒரு 3 லாங்குவேஜில் பண்ணுங்கள், 3 லாங்குவேஜில் 3 மாடலாக பண்ணுங்க அப்படின்னாங்க. சரிங்க சார் போகலாம் சார் அப்படின்னு. போகலாமா அப்படின்னா. போகலாம். 3 லாங்குவேஜில் போனால் சார் உங்களுக்கு காஸ்டியூம்லேருந்து ஃபோன் வந்துடுவாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா. ஆமாம் ஓகே. காஸ்டியூமர் ஃபோன் பண்ணுறாங்க மறுநாள். மொசக்குட்டியா அப்படின்னாங்க. சார் நான் காஸ்டியூமர் 2.0 காஷ்மீர் பேசுகிறேன், எங்கே இருக்கீங்க சார்? தசரதபுரம் சார். அப்படியே பேக்கில் தான் ரேஷன் கடை பக்கத்தில் தான் நம்ம காஸ்டியூம் வீடு, வந்துருப்பா அப்படின்னாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு போனேன்னா நான் அங்கே வீட்டு வாசலில் தான் போய் நிற்கிறேன். அவருக்கு அந்த என்கிட்ட ஃபோன் பேசினார் இல்லையா, தம்பி என்ன வேணாம் அப்படின்னாரு. சார் ஒன்றும் இல்லை சார், காஸ்டியூமா இங்கே வா சார். உன் பேர் என்ன? மொசக்குட்டி சார். நீ தானே அது? நான் என்ன ஆள் பழுக்காக இருப்பான்னு நினச்சேன் இதுக்கு அப்படின்ட்டு. சரி ஒன்றும் இல்லை டிஷர்ட்டு சாக்ஸ் ஓகே. ஸ்பாட்டுக்கு போயிட்டேங்க. காரில் தான் வீட்டுக்கு காரில் அப்படியே பொறுத்து ஸ்பாட்டுக்கு போட்டுக்கிட்டு ஒரு இது என்னமோ ஒன்று கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி. சாப்பிட்டுட்டு டைலாக் சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் இல்லை சார் அண்ணா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்கண்ணே, நான் டைலாக் சொல்கிறேண்ணே நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்கண்ணே அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் டைலாக் சொல்லுங்கள், எனக்கு இது கூட வாங்க அப்புறம் கூட சாப்பிட்டுங்க டைலாக் மட்டும் சொல்லுங்கள் சார். அண்ணே சார் திட்டுவார்ண்ணே, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே எங்ககிட்ட நீ டைலாக் கேளுங்க. அதான் சொல்லுவாங்களா ஒரு சில இடத்துலலாம் ஒரு மாற்றம் வேறு கண்டிப்பாக. அப்புறம் சரின்ட்டு இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு புதுமையாக இருந்துச்சு. புதுமை, ரொம்ப புதுமை. அப்புறம் சார் உக்காந்தார் சங்கர் சார். சொன்னோன்னே சார் வணக்கம் சார். வணக்கம் சார் கிளீன் ஓகே ஒன்று எது சொல்ல ஓகே. சங்கர் சார் பார்த்தாரு அவங்கள பார்த்துட்டு அவர் நான் போய் அந்த கண்டர்நெட் ராலி இருக்குல்ல, ஆமாம் கிளீனரே நான் தான் அந்த படத்தில் கண்டர்நெட் ராலி கிளீனரே. இந்த கண்டர்நெட் ராலி எவ்வளோ நீட்டு. ஆமாம் கிளீனர்னா யாராவது ஏற்றுப்பாங்களா? சத்தியமா அப்புறம் ஏற்றுக்க வச்சுட்டாருங்க. போய் உட்காடுறேன். உட்காந்து சார் சொல்கிறாரு, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மொசக்குட்டி சார். மொசக்குட்டியாண்ணா? அண்ணனா உங்களுக்கு வந்து இப்போ இந்த சீனுக்கு வந்து டைலாக் இல்லை, நீங்கள் படுத்து தூங்கிட்டு வரணும் அப்படின்னாரு. வாக்கி டாக்கி ஒன்று பக்கத்தில் வச்சுட்டேன். அவர் வாக்கி டாக்கில் எடுத்து பேசுனாங்க. மொசக்குட்டியாண்ணா கிளீனர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்கண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ரைட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், வாக்கி டாக்கி எடுத்து சார் இது பண்ணால் எப்படி சார் இருக்கும் பாருங்க சார் அப்படின்ட்டு அந்த கண்ணாடிக்கு நேராக காலை தூக்கி நீட்டிட்டு கில்லர் படுத்து அதே மாதிரி பார்த்துங்க. அவர் சார் சூப்பர்ண்ணா இதே ஓகேண்ணா அப்படின்ட்டாரு. முடிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் சார் வந்து டைலாக் சொல்கிறாரு. என்னடா சார் டைலாக் சொல்லி கொடுக்குறாரு, ஏன்னா பார்க்குறதே பெரிய சார் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ட்டு ரொம்ப. அப்புறம் என்ன சார் ரொம்ப என்ன மொசக்குட்டி என்னன்னு விடவே மாட்டார். நான் அங்கே நிற்கிறேன்னு வச்சுங்களேன், கேமரா அங்கே செட் பண்ணிட்டு இருப்பாங்க, சார் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அசிஸ்டன்ட் விட்டு மொசக்குட்டி கூப்பிடுவாங்க. உடனே திட்டான். ஆனால் மொசக்குட்டி சார் கூப்பிட்டாரு. விட்டு அங்கே வந்து வேக்குன்னு விட்டு சார் சொல்லுங்கள் சார், என்ன மசூட்டி வேறு என்ன படம் போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்கு சங்கர் சார்? ஆமாம் சார், இந்த மாதிரி ஒரு கிடாயின் கர்ணன் படம் முடிச்சிட்டேன், அடுத்து நம்ம படம் பண்ணிருந்தோம் சார், அது வந்து அப்படியே சின்ன சின்னதாக போயிட்டுருக்கேன் சார். இதில் உனக்கு ஒரே ஒரு சின்ன சீன் தான், என்னை எதுவும் கோச்சிக்காத, நெக்ஸ்ட்டு அடுத்தது எதாக இருந்தாலும் பெருசாக நான் பண்ணுறேன் சார். சார் ரொம்ப நன்றி சார். அவரே கூப்பிட்டு சொன்னார்? ஆமாம், அவரே சாரே கூப்பிட்டு பேசினார். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாடி கேட்லாம் இருப்பாங்க. ஆமாம், நான் போகிறேன், டவுசரும் அந்த சென்னை 20 அந்த டிஷர்ட் போட்டு போகிறேன். ஷூட்டிங் வேடி பார்க்க வந்திருக்கானு ஒரு ஆள் பாடி கட்ட கையை பிடிச்சி ஈத்துட்டு போகிறாரு உங்களை. ஆமாம், ஆனால் என்னென்ன பேசக்கூடாது, பேசாமல் வா அப்படின்னாரு. நானும் பேசாமே போகிறேன், கையை பிடிச்சி ஈத்துட்டே போகிறாரு. சங்கர் சார் அங்கேருந்து பார்த்துருக்கேன். டே மொசக்குட்டி ஏன்டா வாங்க ஈத்துட்டு போகிறான் அப்படின்னு போய் என்னன்னு கேளுங்கிறாரு. என்னை கூப்பிட்டு போயிட்டு அப்படி ஓரமாக விட்டு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கணும், அப்படி நின்று பார்க்கணும், உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டாரு. அவர் அண்ணன் வந்துட்டார், அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்போ என்ன சொன்னீங்க அவரை அப்படின்னு. இல்லை சார், அவர் வேடிக்கை பார்க்க வந்துரு, அதான் இங்கே உள்ளெல்லாம் வரக்கூடாது, அங்கேயே பாருங்க அப்படின்னாரு. ஏங்க இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் 2 பேர், ஒன்று டிரைவரு, ஒன்று கிளீனரு, என்ன 7 கேரவனு, என்ன 350 பேர் வேலை பார்க்குறீங்க, ஓகேவா? இப்போ இதில் 2ல் 1 போச்சுன்னா என்ன ஆகுறது? இல்லை சார், அவர் எதுவுமே சொல்லலை சார், சொல்ல விட்டுருக்க மாட்டேங்க. நானும் சொன்னேன், அண்ணே அண்ணன் கேட்டேன், எதுக்குண்ணே கூப்பிட்டு போகிறீங்க? கேட்கவும் இல்லை, நானும் செய்யணும்னு வந்துட்டேன். சாரை போட்ட போகிறேன். சாரா சும்மா இருங்க, சார் நிற்கிறாரு, சார் இருக்காரு, விடுங்க நான் கட்டாந்தரில் உட்காந்துக்கிறேன். சேரில் தான் உட்காரணும், சார் இல்லைன்னா எங்களை திட்டுவார். அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ், அவ்வளோ ஒரு அதான் சொல்லுவாங்கல்ல, எதிர்பார்க்காத ஒரு விஷயம்லாம் நடக்கும்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் போகிறேன்னா அது தானாக கிடைக்குங்கிறது அன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ உங்களுடைய சினிமா பயணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முத வந்து கோயம்புத்தூரில் அந்த மேனேஜர் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆமாம், உங்களுக்கு தானாக விருப்பப்பட்டு நீங்கள் உள்ளே வரல? இல்லை, நான் தானாக விருப்பப்பட்டு வரல, இப்போலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. இப்போ நான் நடந்து போகிறேன்னு வச்சுங்களேன், மொசக்குட்டியா யாருன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு சவுண்ட் விடுவோமே, மொசக்குட்டி ஆமாண்டா மொசக்குட்டியானந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு வேடு நல்லா பேர் நல்லா ரீச் ஆயிடுச்சு. நல்ல உண்மைக்காக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பேர் தான், அந்த பேர் அவங்கள தூக்கி விட்டுற மாதிரி. இன்னைக்கு மொசக்குட்டி ஆக்சுவலாக அவங்களோட ஒரிஜினல் பேர் ராஜேந்திரன். ரைட், நல்ல விஷயம். இந்த மொசக்குட்டி அப்படின்ற அந்த பேர் வந்து யார் வச்சா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு? எங்க இருந்து இந்த மொசக்குட்டி அப்படின்னு வந்துச்சு? நம்ம ஃப்ரெண்டு, அவர் டேரக்டர் தான், போகிறாரு. சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான்? சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான். அவர் இயக்குனர். அவர் சும்மா என்னடா ராஜேந்திரன் அப்படி இப்படின்னு இருக்க, உனக்குன்னு ஒரு பேர் ஒன்று வச்சு தரேன்டா அப்படின்னு. சரி, ஏன் அவர் ராஜேகர் பண்ண வைங்க அப்படிங்க, மொசக்குட்டின்னு வச்சாரு. என்னென்ன எல்லாம் இருக்காங்கண்ணா, ஏன்னா இருக்கட்டும், இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் கார்த்தியனை தான் வச்சு. அப்படியா? சூப்பர். அதுலேருந்து உங்களுக்கு அந்த மொசக்குட்டின்ற பேர் ஒரு அடையாளமாக இன்னைக்கு வந்து ஒரு கிரேடு கொண்டு வந்துருச்சு. சூப்பர். தள்ளி நில்லு, உனக்கு அதெல்லாம் கிடையாது, சாப்பாடுலாம் கிடையாது போ அப்படின்னு ஏதாவது ஸ்பாட்டில் ப்ரொடக்ஷன் ஸ்டீல் சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லலாம். இல்லை, நான் ஆரம்ப கண்டிஷனில் புஷாத் லேபில் தான் படம் போட்டிருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரீ ஷோ ஃப்ரெண்டுங்கெல்லாம் போயிருந்தாங்க. போயிட்டு அங்கே டிஃபன் போடுவாங்கள்ல, அப்போ சரி எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வாங்கி தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நான் தட்டு எடுக்கிறேன். தட்டு எடுத்து தோசையை இவ்வளோ தூரம் போட்டேன். இன்னும் லைட்டாக போட்டிருக்கலாம் தட்டில். அதுக்குள்ளே வந்து கையை பிடிச்சி யார் நீ அப்படின்னு கேட்டேன். நான் அப்போ கூட அசர்லையே ஆர்டிஸ்டுக்கு இங்கே என்ன வேலை? அதான் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்ட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து வரக்கூடாது பே, கிளம்புங்க அப்படின்ட்டு அந்த சாப்பிட போன தோசையை பிடிங்கிட்டாங்க, பிடிங்கி வச்சுட்டாங்க, தட்டே பிடிங்கிட்டாங்க. இதெல்லாம் வரக்கூடாது தம்பி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, நான் இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு காமெடி தான்,
அதெல்லாம் என் கண்ணு தண்ணி புரியுதா, கண்ணுல அப்படியே தண்ணி அப்படியே நிக்குது, கீழே விழக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவங்களையும் நம்ம மாட்டி விட்டு போயிடக்கூடாது, புரியுதுங்களா? அப்படியே கண்ணில் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பிரசாத்தில் கேட்டுக்கு வெளியில வந்தா காலத்துக்கு இப்படி வச்சு அப்பதான் அந்த தண்ணி ஊத்துச்சுக்கு. அது வரைக்கும் வெளியில வரக்கூடாதுங்கிற ஒரு வைரக்கம், ஓகேவா? ஆனா அது முடிச்சுட்டு நேராக போய் படுத்தவன் தான். நைட் சாப்பிடவே இல்லை, அப்படியே தூங்கிட்டேன். ஆனா வலி ஒரு பக்கம், ஆனா அதே ஆடியோ உள்ள வர வேணான்னாங்கல்ல, அதே ஒரு கிடாயின் கருணைமனு ஆடியோ ஃபங்க்ஷன் அங்கதான் போனுச்சு, இசை வெளியிட்டு. அப்போ வாங்க சார், நான் தான் மேடை ஏறின உட்காந்தேன். அதான் ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க. எந்த இடத்துக்கிட்ட நம்ம நிராகரிக்கப்படுறோமோ அதே இடத்துக்கிட்ட நம்மள ஸ்டேஜ் ஏத்த வச்சு பாத்தீங்களா, அதுதான் சினிமா இல்லைங்களா? உண்மைண்ணா, கண்டிப்பா. ஸோ திறமை இருக்கிறவங்களுக்கு இங்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு, இல்லாமலாம் போகாது. ஆனா அது கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு சில பேர் நிறைய டேலண்டோட இருப்பாங்க, பட் ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காம அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீங்க என்ன சொல்றீங்க? செயற்கை ரொம்ப முக்கியம், கூட பழக்கிற ஒரு பழக்கம் இருக்குல்ல, கண்டிப்பா அந்த டீமும் கூட இப்படிதான் இருக்கணும். சேர்க்கை வந்து ரொம்ப முக்கியம், சேர்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம யார் கூட சேர்றோம், எப்படி நம்ம பழகுறோம், எப்படி நம்ம அந்த பாதையில பயணிக்கிறோம். இல்ல ஆரம்பத்திலே நம்ம செயற்கையும் சரியில்லை தான், அதுக்கப்புறம் நானே என்னையும் மாத்திக்கிட்டேன். ஓ இதெல்லாம் வேற மாதிரி கொண்டு போயிடும், நம்ம வந்த வேலை என்ன அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பழகிறவங்கள்ட்ட இப்போ என் ரூம்மன் இருக்காரு குமாரண்ண, அவர் இயக்குனர், அவர் படம் பண்ண போறாரு. அவர் ரூம்ல தான் நான் தங்கியிருக்கேன். அவருக்கு வந்து எந்த ஒரு பழக்க வழக்கமும் கிடையாது. சாப்பிடுவாரு, ஸ்கிரிப்ட் எழுதுவார், அடுத்தது ப்ரொடியூசர் ட்ரை பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ சுற்றி அந்த சினிமா மட்டும்தான். ஆமாம், சினிமா மட்டும்தான். ஏன்னா நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதை விட்டு வெளியில் எங்கேயும் போகணும். ஆனால் அவர் கூட இருந்ததுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பலம். என்னன்னா இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம இப்படிலாம் இருப்போம். அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும், ரொம்ப இந்த காலத்தில் சொல்லிக்கோங்க. ஆமாம், அவர் குமாரண்ணனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம மொசக்குட்டி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு கூட காசு இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப கூட நான் அந்த ஊரை விட்டே ஓடிடுறேன்டா அப்படின்ற அளவுக்கு இருந்த நிலைமை போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேய் நம்ம மொசக்குட்டி அண்ணன் போறாடுறா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய விடாமுயற்சி தான். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். அதாவது நம்ம கூட யார் இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றியும் தோல்வியும் அங்கே நிர்ணயிக்கப்படுது. ஸோ நம்ம கூட நம்ம சுற்றி இருக்கவங்க எப்பயுமே ஒரு நல்ல பாசிட்டிவாக நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும். அந்த வரிசையில் தான் இன்றைக்கி மொசக்குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொசக்குட்டி அண்ணன் வந்து சாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சென்னை டாக்கீஸ் சார்பாக ஒரு வாழ்த்துக்களும்